Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ 11th standard maths public examக்கான question paper and important questions ரெண்டுமே பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. So தெரியுதான்னு தெரியல பாருங்க. So 11th standard mathematicsக்கான public exam question paper தான் இது. Public exam question paper. இதே மாதிரி 2 வருஷம் இதுக்கு முன்னாடி 2019 and 2020 நடந்தது, 2020 நடந்துச்சு. And 2021 நடக்கல, 2022 and 2023 4 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 2 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் கையில வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போறேன். அண்ட் கொஸ்டின் பேப்பர் 2 வருஷமும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ரெண்டும் ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. ஸோ அதனால தான் நான் 2 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 ஒன்று ஆப்வியஸ்லி, ஏன்னா அப்பதான் புக்கு மாறுனுச்சு. ஸோ அந்த வருஷம் யாருக்குமே தெரியாது ஸோ எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ அப்பதான் புக்கு மாறுனுச்சு. ஸோ அதனால வந்து அந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் பேப்பர், அந்த ரெண்டையும் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா சொல்றேன் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும்னு தெரியும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வருஷம் எதெல்லாம் கன்ஃபார்ம் கேட்பாங்க அப்படிங்கிறதே நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை அப் டு என் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன் வேர்டு எப்பவும் போலதான். ஒன் வேர்டு வந்து 20க்கு உங்களுக்கு 15+1 வேர்ட் புக் பேக்ல கேட்டுருவாங்க. ஸோ நான் இந்த வச்சிருக்க 2 கொஸ்டினுமே அப்படிதான். ஒரு இதுல 16 கொஸ்டினும் இன்னொரு 17 கொஸ்டினும் புக் பேக் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒன் வேர்டு நல்லா படிச்சிருங்க. ஒரு 2 to 4 கொஸ்டின் மேக்ஸிமம் அவ்வளவுதான் புக் இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அதர்வைஸ் மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் நல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரி என்ன கேட்கறாங்க 2 மார்க்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கம்பல்சரி பொறுத்தவரை மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், லிமிட் இது 3ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்க, இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லிமிட் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்க, எவாலுவேட் பண்றது, மதிப்பிடுக. வாயிலே சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்லிடுவேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுத வேண்டியது இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லிமிட் n tends to infinity 6 to the power n plus 5 to the power n whole to the power 1 power 1 by n. ஸோ இதை தான் வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மதிப்பீட சொல்லியிருக்காங்க. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரியும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுலையுமே இருக்கும். ஸோ நான் ரெண்டுலையுமே சொல்றேன். மதிப்பீடுக எவாலுவேட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். எண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போடணும். 0 to infinity நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப 0 to infinity என்னுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா லிமிட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் நீங்க எழுதணும். அப்ப லிமிட்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்கறாங்க. நல்லா யோசிச்சுங்க. ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இங்க நான் எழுதவா? கம்பல்சரி கொஸ்டின் எந்த இதுல இருந்தெல்லாம் கேட்கறாங்க? மேக்ஸிமம் லிமிட்ல இருந்து ஒன்று கேட்கறாங்க. அதே 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 40. இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி, பட் இந்த வருஷம் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, என்சிஆர் நான் நிறைய வீடியோல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து என்சிஆர் ஃபார்மெட்ல இருந்து ஒன்று வரும். ஒன்னு இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா இந்த வேல்யூ கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இதையும் கொடுத்துருவாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்க பாருங்க கொஸ்டின் என்னன்னா NCR-1 ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. NCR ஈக்குவல் டு 84 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் NCR+1 ஈக்குவல் டு 126 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன கேட்கறாங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆர்? ஸோ அதுதான் ஆரின் மதிப்பு காண்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. NCR-1 ஈக்குவல் டு 36. கொஸ்டின்ல எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணாங்க. 36 தான் கொடுக்கணுமானா கிடையாது, அவங்க 38 கூட கொடுக்கலாம், 126க்கு பதிலாக 125 கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம், பட் மெத்தட் ஒரே மாதிரி தான். ஸோ NCR கொஸ்டின் இது கம்பல்சரியில வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் இங்கே சேர்க்கல. ஸோ கம்பல்சரியில லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, பட் கம்பல்சரி வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி இந்த வருஷம். பட் இந்த மெத்தட்ல இருந்து என்சிஆர் மெத்தட்ல இருந்து ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ நிச்சயம் கண்டிப்பா வரும். மேக்ஸிமம் 3 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ என்சிஆர் மெத்தட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க.
தென் பாருங்க இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் எது எப்படி கேட்டிருக்காங்க. 2 மார்க் பாருங்க. இப்போ 5 மார்க் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. 41ல இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட்டாக நான் ஹாஃப் இயர்லி கூட சொன்னேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸு less than or equal to -3 இந்த மாதிரி சம்திங் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன வேல்யூனா ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் f at -4 1 -2 7 0. இந்த இடத்துல உங்க 6க்கும் கேட்கலாம், 1 3க்கும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இப்போ பாருங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4 வேல்யூஸ் வந்து -3 லெஸ் தென் எக்ஸு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எந்த மாதிரி கொஸ்டின்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் எதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன, ரெண்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, நீங்கள் ஃபுல்லாக நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்காமே பார்த்தேன்னு சொல்லுவீங்க. நான் வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அது என்ன கொஸ்டின் எனக்கே தெரியல, ஏதாவது ஒன்று கேட்குறேன். ஸோ அதுக்கு வந்து யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். யார் அப்போ தெரியும்ல யார் யார் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு. ஸோ இப்போ பாருங்களேன், -3 -2 கேட்டிருக்காங்க. அப்போ -2 எப்படி கண்டுபிடிக்கணும்? -2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். -3 லெஸ் தென், அப்போ -3 லெஸ் தென்ங்கிறப்ப -3 சேர்க்கக்கூடாது, -2 இருக்கும். -3 லெஸ் தென் -2, அப்போ 3க்கு இடையில ஓகே 2, அப்போ இந்த இதுவும் வராது. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க x² மைனஸ் எக்ஸு. இங்கே வந்து -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 சேர்க்கலாம். அப்போ இந்த -2 வந்து இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், x² மைனஸ் எக்ஸா, அதில் வந்து நீங்கள் வந்து x மைனஸ் எக்ஸ்², சாரி இல்லை x² மைனஸ் எக்ஸ் தான், தேர்ட் தான் x மைனஸ் எக்ஸ்², அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல -2 தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, x² மைனஸ் எக்ஸு. அப்போ -2² மைனஸ் ஆஃப் -2, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், -2² 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இதோட வேல்யூ வந்து 6. இந்த மாதிரி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸியான சம்மு. இது நிறைய தடவை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ் மீடியத்துக்கு f(x) ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என வரையறுக்கப்பட்டிருப்பின் சம் வேல்யூஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -4 1 -2 7 0 ஆகியவற்றில் f இன் மதிப்புகளை காண்க. இப்போ f -2க்கான வேல்யூ வந்து 6. அந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு f(x) ஈக்குவல் டு திஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, write the values of f at -4 1 -2 7 0 if அப்படின்னு சொல்லிட்டு f(x) the function கொடுத்துருவாங்க. இது கேட்டிருக்காங்க. இது a ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. 41ல a கேட்டிருக்காங்க. 41ல b என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, இது கேட்பாங்கன்னு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, if theta is an acute angle then find sin of π/4 minus theta by 2 when sin theta equal to 1/25. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் மீடியத்துக்கு தீட்டா ஒரு குறுங்கோணம் எனில், தீட்டாங்கிறது ஒரு குறுங்கோணம்னு சொல்லிட்டாங்க, ஆக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. எனில் sin theta equal to 1/25 எனும் போது sin தீட்டாங்கிறது 1/25 இருக்கல, sin of π/4 மைனஸ் theta by 2 இன் மதிப்பை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஈவன் தோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே லாட் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ட்ரிகனாமெட்ரியில் இது நான் சொன்ன கொஸ்டின் தான், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் சேர்த்தே சொல்கிறேன் பாருங்க. அதாவது இஃப் a plus b plus c equal to 180 டிகிரி. இந்த இடத்துல 180 தான் இருக்கணும்னு கிடையாது, அவங்க எது வேணாலும் கொடுக்கலாம், 90 டிகிரி கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் அதுக்கு ஏற்றப்பல மாற்றுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, tan a/2 tan a/2 into tan b/2 plus tan b/2 tan c/2 plus tan c/2 tan a/2 எல்லாத்தையும் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்குறாங்க. இப்போவுமே இங்கே கேட்டிருக்காங்க. 42ல a கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அது பாருங்க. அண்ட் 42ல b வந்து லிமிட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது லிமிட்டோட வேல்யூ அதே தான், லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகையில் நீங்கள் எதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா sin தீட்டா
பை sin theta by theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே வேல்யூ எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ரூவ் தட் அப்படி ப்ரூவ் பண்ணணும், நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியத்துக்கு. sin theta by theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும், வேற theta equal to இன்ஃபினிட்டிக்கு போகையில். அப்போ ஈஸியான கொஸ்டின் தான். லிமிட்ல இருந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லிமிட் தியரத்தை பேஸ் பண்ணி லிமிட்ல இருந்து ஒரு 5 மார்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இந்த ஈவன் தோ நான் இந்த கொஸ்டினே கன்ஃபார்ம் வரும்னு சொன்னேன். ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 43ல நம்ம சொன்ன கொஸ்டின் எது வந்திருக்கு? 43ல ஏ நான் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. அதாவது the am of two numbers exceeds their gm by 10 and hm by 16, find the numbers. அதாவது தமிழ் மீடியத்துக்கு இரு எண்களின் கூட்டுச்சராசரி வந்து கூட்டுச்சராசரியானது பெருக்கு சராசரியை விட 10 அதிகமாகவும் இசை சராசரியை விட 16 அதிகமாகவும் இருக்குமானால் அந்த இரு இலக்கங்களை காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அது கேட்டிருக்காங்க. B பார்த்தீங்க அப்படின்னா, if P1 and P2 are the length of the perpendiculars from their origin to the straight line, x secant theta plus y cosecant theta equal to 2a and x cos theta minus y sin theta equal to a cos 2 theta, then prove that P1 squared plus P2 squared equal to a squared. இந்த கொஸ்டின் ஐ திங்க் இது எதுக்கு சொன்னேன், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சொன்னேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமுக்கு சொன்னேன் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியானது. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர், சிமெட்ரிக் மற்றும் ஸ்கியூ சிமெட்ரிக், சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் வச்சு ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ரேராக கேட்பாங்க அந்த மேட்ரிக்ஸஸ்ல இருந்து. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் தி மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3/3 மேட்ரிக்ஸ்லாம் தெரியும் தானே, 1 2 3 வேல்யூ இருக்கும், 1 2 3 1 2 3 3 rows and 3 columns உள்ள ஒரு மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ற அணியை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகள் கூடுதலாக எழுதுக. இந்த அணிக்கான சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது k of x minus 1 the whole square equal to 5x minus 7 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து என்பதன் ஒரு மூலம் தட் மீன்ஸ் அதோட ஒரு ரூட் வந்து இரு மடங்கு எனில், ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு எனில், ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டை விட 2 மடங்கு அப்படிங்கிறப்ப k equal to 2 அப்படிங்கிறப்ப, அல்லது -25 நீ ப்ரூவ் பண்ணணும். அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு 1 root of k of x minus 1 the whole square equal to 5x minus 7 is double other root. மற்ற வேற ஒரு ரூட்டோட 2 மடங்கு டபுள் டைம்ஸ் ஆஃப் ரூட் தான் வந்து 1 ரூட் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்லணும்னா k equal to 2னு சொல்லணும், அப்படி இல்லாட்டி -25ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெக்டார்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொன்னேன். இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் கோலீனியர் கோப்ளானர் ரெண்டுல இருந்து ஒன்று கண்டிப்பா கேட்பாங்கன்னு. பாருங்க 3 வெக்டார் கொடுத்துட்டாங்க. எந்த வெக்டார் வேணாலும் வச்சுக்கோங்க. இங்க வந்து 4i cap plus 5j cap plus k cap minus j cap minus k cap and 3i cap plus 9j cap plus 4k cap and minus 4i cap plus 4j cap plus 4k cap ஆகிய ஒற்றை நிலை வெக்டர்களை கொண்ட புள்ளிகள் ஒரு தள அமைவன காட்டுது. கோலீனியர் கோப்ளானர் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு தளத்தில் அமையும் நீங்க ப்ரூவ் பண்ணணும். கோப்ளானர் வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து 100% கொஸ்டின்ல சேர்க்கிறேன். அதை கம்பல்சரி கொஸ்டின் ஒரு பார்ட் அண்ட் 100% இந்த கோலீனியர் ஒரு தளத்தில் அமையும் அது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டியில இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது in how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged in self so that all books in the same subject together. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சொன்னேன் எப்பவும் போல தான் எவாலுவேட் லிமிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பட் இங்கே லிமிட் வந்து கொடுக்கல, டைரக்டா எவாலுவேட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்டகிரேஷன் நான் சொன்னேன்ல, கண்டிப்பா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ல இருந்து ஒரு 5 மார்க் வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் 6x minus plus 5 divided by square root of 1 minus 4x minus 4x squared dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பி பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வரும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேற ஒரு கொஸ்டின்ல இன்டகிரேஷன், வேற ஒரு கொஸ்டின்ல டிஃபரன்ஷியேஷன், அப்போ நீங்க ரெண்டையுமே எழுதலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இன்டகிரேஷனை வந்து ஏ ஆப்ஷனா இந்த கொஸ்டினையும், பி ஆப்ஷனா என்ன கேட்டிருக்காங்கன்னா 46ல y equal to sin inverse 1/2 of square root of 1 plus 6 plus square root of 1 minus 6
அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த ஒய் இருக்கா, இதுதான் ஒய்ங்கிற எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எக்ஸை வச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா dy by dx. இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்படின்னா -1/2 into √1 minus x square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். show that இது இருந்துச்சுன்னா y equal to sin inverse of 1/2 of 1 minus x plus 1 square root of 1 minus x plus square root of 1 plus x, then நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இதை வந்து இந்த y வந்து x வச்சு நீங்க differentiate y with respect to x which is equal to -1/2 root of 1 minus x squared அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால நல்லா பாருங்க, உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் டஃப்பாக தான் இருக்கும்னு. பட் வேற வழி கிடையாது, நீங்க வந்து டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் வந்து நீங்க வந்து படிங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லியிருந்தேன், அதாவது நான் கேட்கவா? ஸோ சில்லி கொஸ்டின் தான், எனக்கு திடீர்னு தோணுது. ஸோ நீங்க வந்து சொல்லுங்க, மேத்தமேட்டிக்ஸில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்ஸில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது டோட்டல். கமெண்ட் எப்படி பண்ணணும்னா மேக்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி போட்டுட்டு எத்தனை சப்ஜெக்டோ அது, அதே மாதிரி ஃபிசிக்ஸு எத்தனை சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி எத்தனை சப்ஜெக்ட், இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற இன்ட்ரெஸ்டோட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். மேபி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கூட நான் வந்து இந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஸ்பெஷல் கோச்சிங் செலக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வேற முக்கியமானது அகெயின் ஒரு டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின். 47லேயும் டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருக்காங்க டிஃபரன்ஷியேஷன்ல இருந்து. பாருங்க 47ல என்ன கேட்டிருக்காங்கன்னா y equal to cos inverse of x the whole square அப்படிங்கிறப்ப y யோட வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா 1 minus x squared into d squared y by dx squared that means y double dash minus x into dy by dx that means y dash minus 2 equal to 0, hence find y2 when x equal to 0. x equal to 0 இருக்கிற y2 என்னங்கிறத நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் 5 மார்க். அண்ட் 3 மார்க்ல நான் முக்கியமானது என்ன பாருங்க, 3 மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொல்லியிருப்பேன் பல தடவை. 32 பாருங்க, ஃபைண்ட் தி இன்டகிரல் கேட்டிருக்காங்க. சேம் 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 1 minus root of x squared minus 4x plus 5. இதோட இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து 5 மார்க்னால கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்காங்க. இங்க 3 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த மொத்தத்துக்கும் பதிலாக 1 அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. 1 by some ரூட்டுக்குள்ள சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிஃபரன்ஷியேட். ஏன்னா அது 1 பைங்கிறப்ப டேரக்டா நீங்க ரொம்ப ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ அதனால 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்போ இன்டகிரேஷன் பாருங்க, ஒரு 2 மார்க்கும் வருது, ஒரு 3 மார்க்கும் வருது, ஒரு 5 மார்க்கும் வருது. அண்ட் டிஃபரன்ஷியேஷனும் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேஷன் என்ன கேட்டிருக்காங்க, 34ல கேட்டிருக்காங்க 3 மார்க்ல. எக்ஸை பொறுத்து வகைக்கெழுவை காண்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y equal to cos x by x cube அப்படிங்கிறப்ப இது வந்து நீங்க x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது வந்து பாத்துக்கோங்க. அப்ப நீங்க இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் படிச்சாவே 1 2 மார்க் 1 3 மார்க் 1 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் நல்லா படிங்க. அண்ட் லிமிட் வேல்யூ மறந்துட்டேன் பாருங்க, லிமிட் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் இன்டகிரேஷன் பண்ண சொல்லுவாங்க, எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் வேற என்ன முக்கியமானது, 33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1/2 cos x minus 1 அப்படிங்கிற சார்பின் வீச்சகம், அதாவது ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரேஞ்ச் அப்படி இல்லாட்டி டொமைன், ரெண்டுல இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா வரும். ஒன்று ரேஞ்ச் கேட்பாங்க, இல்லை டொமைன் கேட்பாங்க. ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் சம்திங் 1/, ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் சம்திங் 1/, அப்படின்னு சொல்லி சம் எக்ஸ்பிரஷன் 2x + y சம்திங் அது என்ன கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் அண்ட் டொமைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். 100% கொஸ்டின்ல இதையும் சேர்த்துக்கோங்க. ஒன் இஸ் ரேஞ்ச், அனதர் ஒன் இஸ் டொமைன். ரேஞ்ச் அண்ட் டொமைன்ல இருந்து டெஃபினெட்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் வேற என்ன முக்கியமானதுன்னா, வேற வெக்டார், இணைகரத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த parallelogram whose adjacent sides வந்து கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்த பக்கம் கொடுத்துட்டு அதோட பரப்பு கேட்குறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அது பார்த்துக்கோங்க. நான் அது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன், பட் உங்களுக்கு சொல்றேன். root of 6 minus 4x minus x squared equal to x plus 4 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இதை வந்து சால்வ் பண்ணணும், சால்வ் தி ஈக்குவேஷன், அது கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 2 மார்க்ல மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பூஜ்ஜிய கோவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு இடத்துல மற்ற எல்லா இடத்துலயும் வேல்யூ கொடுத்துட்டாங்க, நியூமெரிக்கல்ல 7 3 2 அந்த மாதிரி. ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சிங்குலர்னா என்னன்னு தெரியும் தானே, டிட்டர்மினன்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 வந்தா சம்திங் வரும், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்தா சம்திங் வரும். அதை வச்சு தான் நீ ஃபைண்ட் பண்ணணும்.
அடுத்து வேற 2 மார்க்லயே NCR கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. 2 மார்க்ல வந்து NC4 ஈக்குவல் டு 495 அப்படிங்கிறப்ப என்னோட வேல்யூ நான் சொன்னேன்ல NC4 ஈக்குவல் டு 495 சொல்லிட்டாங்க. தென் we have to find, you have to find what is என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து என்னோட வேல்யூ அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து கேட்பாங்க, இதை நீங்க ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இதையும் கொடுத்துட்டு 4 இந்த இடத்துல R வரும், NCR R ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், NCR வந்து மறந்துட்டுப்பாங்க, இது நான் ஸ்டார்டிங்ல பல தடவை சொல்லிட்டு இங்க போட்டுக்கோங்க. NCRும் ஒரு கம்பல்சரியா கேட்கக்கூடிய கொஸ்டின். NCR, கோலினியர், இது ரேஞ்ச் அண்ட் டொமைனு, இன்டகிரேஷன் கம்பல்சரியில போடுறதுக்கான போடல, பட் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் dy/dx அண்ட் லிமிட் வேல்யூ இதுல இருந்துலாம் கண்டிப்பா ஒன்று வரும். அடுத்து அந்த எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்து சம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து ஒன்று வரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரிகனாமெட்ரில இருந்து a + b = 45 டிகிரி 5 மார்க்ல சொன்னேன்ல 80 டிகிரி 180 டிகிரி, அது a + b + c 3. இங்க வந்து 2 இது கொடுத்துட்டு தென் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து 1 + tan a × 1 + tan b = 2னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்து பாருங்க 2 மார்க்லயும் ஒரு எவாலுவேட் கேட்டிருக்காங்க. லிமிட்டோட வேல்யூ வந்து √x-ங்கிறது 3க்கு போகுது அப்படின்னா x² - 81 / √x - 3 இதை வந்து நீங்க எவாலுவேட் பண்ணணும். அடுத்து இது பாருங்க log a + log a² + log a³ எக்ஸெட்ரா log a to the power n = n + 1 / 2 log a என்ன நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னம் கண்டிப்பாக கேட்பாங்க. பட் இந்த வருஷத்துல கேட்கல, ஏன்னா வந்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க. பட் அது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து நான் இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன்ல, அதில் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போமா? இதான் இன்னொரு கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கம்பல்சரி 2 மார்க் பாருங்க, சொன்னேன்ல கம்பல்சரி ஒன்னு லிமிட்டா. இந்த வருஷத்துல என்ன 2019ல பாருங்க, எக்ஸை பொறுத்து வகை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட் x to the power x. x to the power xங்கிறத வந்து எக்ஸை வச்சு எக்ஸுங்கிறத எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ பாருங்க டிஃபரன்ஷியேட்ல இருந்து ஒன்று கேட்குறாங்க. 3 மார்க்ல பாருங்க எது கம்பல்சரியா கேட்டிருக்காங்கன்னு 14th கொஸ்டின். 40 கொஸ்டின் என்னது ட்ரிகனாமெட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் கேட்டிருக்காங்க. ஓகே, a sin squared theta plus b cos squared theta equal to c அப்படிங்கிறப்ப tan squared theta equal to c minus b divided by a minus c அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க் பாருங்க, சொன்ன மாதிரி தான் இதுவும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின். ஒன்று இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி எஃப் காம்போசிஷன் ஜி அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப். இது ஈவன் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. ஸோ காம்போசிஷன் ஃபைன் பண்ணுறது கேட்டிருக்காங்க பாருங்க. எஃப் கமா ஜி அப்படிங்கிறது வந்து R to Rக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு சார்பு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod x + x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod x - x அப்படிங்கிறப்ப எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிட் எஃப் அது கேட்டிருக்காங்க. அடுத்தது வேற என்ன கேட்டிருக்காங்க? 5 மார்க்ல பாருங்க 44ல ஏ வந்து கணித தொகுத்தறிதல் முறை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்ல இருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 minute. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட், கணித தொகுத்தறிதல் முறை. கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும், நிச்சயம் வரும். லாஸ்ட் இயர் ஈஸியாக இருக்கும் தான், இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி தானே. கம்பேர் டு தீஸ் கொஸ்டின்ஸ் தட் இஸ் மோஸ்ட் ஈஸி. அதனால வந்து அது கேட்டிருக்காங்க. பட் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதுவும் நான் சொன்னது தான். பட் இதெல்லாம் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் இயர் வரல, பிகாஸ் ஆஃப் த ரீசன் மற்ற கொஸ்டின்ஸ் இதை விடவும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது கேட்கலாட்டியும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால கேட்கல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனும் ஒரு கன்ஃபார்ம் கணித தொகுத்தறிதல். அது பார்த்துக்கங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் 1² + 3² + 5² + etc + 2n - 1 the whole square which is equal to n into 2n - 1 into 2n + 1 divided by 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதப்ப பாருங்க. அப்போ 47ல ஏ வந்து எக்ஸை பொறுத்து தொகையிட சொல்லியிருக்காங்க, வகையிடுறது கிடையாது, தொகையிடுதல். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டகிரேஷன் நான் சொன்னேன்ல, இன்டகிரேஷன் கொடுத்துருவாங்க. இன்டகிரேஷன் மீன்ஸ் தொகையிடுதல், வகையிடுதல், தொகையிடுதல். வகையிடுதல்னா டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரல். இங்கே வந்து இன்டகிரல் கொஸ்டின்ல கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இதை தொகையிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்களா?
இந்த இன்டகிரேட் பண்ணுறது. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்களா உங்களுக்கு 5 மார்க்கில். டிஃபரன்ஷியேஷனும் கேட்டிருக்காங்க. y = sin inverse x divided by 1 minus x square. ஆல்ரெடி இது சொன்னது தானே, sin inverse x divided by 1 minus x square. இதே மெத்தட் தான், இதே மெத்தட் பட் கொஸ்டின் வேற பாருங்க. இது மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. y = sin inverse x divided by square root of 1 minus x squared அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 1 minus x squared into y2 minus 3xy1 minus y = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன்லேருந்து ஒன்று கேட்டாங்க. அடுத்து மேட்ரிக்ஸ்லேருந்து பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க 2bc மைனஸ் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு abc bca cab. தெரியுதான்னு தெரில, பட் காமிக்கிறேன். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, புரியுதா? தெரியுதா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப வேற என்ன கேட்டிருக்காங்க. அகெயின் இங்கேயும் 3 மார்க்கில் பாருங்க, 3 மார்க்கில் வந்து வீச்சகம் கேட்டிருக்காங்க. 1/1 - 3 cos x உடைய வீச்சகம் ரேஞ்சு டொமைன் மாற்றி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது பாருங்க. அடுத்து 3 மார்க்கில் வேற என்சிஆர் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் 2 மார்க்கில் இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னம் மேக்ஸிமம் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. பட் இங்கே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க பிகாஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1/x² minus a². இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, பகுதி பின்னமாக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து 1/7 இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ 1/7 + 1/8 = a/9 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏவோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபேக்டோரியல் டைப்ல இருந்து கேட்பாங்க. 1/7 ஃபேக்டோரியல் + 1/8 ஃபேக்டோரியல் = a/9 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். வேற முக்கியமானது லிமிட் வேல்யூ ஒன்று கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். எக்ஸுங்கிறது லிமிட் எக்ஸுங்கிறது 3 வரைக்கும் போகையில் x² - 5x + 6 டிவைடட் பை x - 3 அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இவ்வளோ தான் கொஸ்டின் அனாலிசிஸ். இப்போ நான் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்கக்கூடியது எல்லா எக்ஸாம்லையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாமில் ரேஞ்ச் அண்ட் டொமைன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் வந்துடும். என்சிஆர் மெத்தட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், காம்போசிட்ல இருந்து ஒன்று வரும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஒன்று வரும். அண்ட் வேற என்னது, லிமிட் கொஸ்டின் கண்டிப்பாக லிமிட் கொஸ்டின் வரும், டிஃபரன்ஷியேஷன் வரும், இன்டகிரேஷன் கொஸ்டின் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அது டிஃபரன்ஷியேஷன் மீன்ஸ் வகையிடுதல், இன்டகிரேஷன் தொகையிடுதல் கண்டிப்பாக வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஸோ அது வந்து வந்துடும். பகுதி பின்னமாக்குதல், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டெக்ஸ்லேருந்து ஒன்று வந்துடும். அப்புறம் என்சிஆர் மெத்தட்லேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும். அடுத்தது ஃபேக்டோரியல், இது இந்த மெத்தட் தான், ஃபேக்டோரியல்லேருந்து ஒன்று வந்துடும். ஸோ n ஃபேக்டோரியல் அந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் இது கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸி. சப்போஸ் இது கேட்டுருவாங்க, இது கேட்காத பட்சத்தில் ஃபேக்டோரியல் கேட்பாங்க. அடுத்து ட்ரிகனாமெட்ரியிலேருந்து கண்டிப்பாக வந்து இப்போ a + b which is equal to some degree கொடுத்துட்டு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தட்னு ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின்ஸு. இது போக அந்த நேப்பியர்ஸ் ஃபார்முலா 8th சாப்டர்னு நினைக்கிறேன், நேப்பியர்ஸ் ஃபார்முலாலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ராபபிலிட்டியிலேருந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அண்ட் வேறு இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியாச்சு. இன்டகிரேஷன் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இதை கூட தான் கேட்பாங்க. இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் 1 வேர்டு புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு 15+ கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக்கை கொஞ்சம் தரவாக படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள், படிங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்குறாங்க அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. நான் தனியாக பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இந்த வருஷம் அப்லோட் பண்ணுவேன். இந்த வருஷத்துக்கானது ஐ திங்க் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை பார்த்து நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் வீடியோஸ் அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.